போராட்ட குணம் பத்தி சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயமும் போராட்டம் பண்ணாதான் நம்ம ஒண்ணு சக்சஸ் பண்ணவே முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. இன்னைக்கு காலில இருந்து நாங்க ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் போராடிக்கிட்டு இப்ப லாஸ்ட்ல 6 மணிக்கு தான் இங்க வந்தோம். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு நாள் ஃபுல்லா ஒரு சோசியல் சர்வீஸ்க்கே இன்னைக்கு ஃபுல்லா நாங்க செலவு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு போராட்டம் பண்ணும் போதுதான் இந்த சென்டர் உருவாகுச்சு. ஒவ்வொரு போராட்டம் பண்ணி தான் டீச்சர்ஸ்க்கு சேலரி கொடுக்குறோம். ஒவ்வொரு போராட்டம் பண்ணி தான் வாடகை கொடுக்குறோம். ஒவ்வொரு போராட்டம் பண்ணி தான் நம்ம கரண்ட் பில்லு எல்லாமே கட்டுறோம். இவ்வளவு போராட்டம் ஏன் அப்படின்னா, நான் 2008 படிச்ச ஒரு விஷயத்த 2024 நான் சொல்லி கொடுக்குறேன். நாலேஜ் ஷேரிங் பண்றேன். நீங்க என்ன பண்ணும், உங்களுக்கு நாங்க கத்து கொடுக்கறத உங்களுடைய வீட்டுல உள்ள பிள்ளைங்களுக்கோ அல்லது இதே மாதிரி நீங்களும் எல்லா பிள்ளைங்களும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இங்க இருக்கிறீங்க. இப்போ 50 பேருக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம்ல எங்களுக்கு கத்துக்கிட்ட விஷயத்த, நீங்க என்ன பண்ணும், இந்த ஒரு ஆளு 5 பேருன்னு கணக்கு எடுத்துக்கிட்டு அதை அப்படியே பெருக்கணும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு முயற்சி பண்றோம். நம்மளுடைய நோக்கம் என்பது நீங்க டியூஷன் கிளாஸஸ் மட்டும் நடத்திக்கிட்டு போறது கிடையாது. சரியா? உங்களை தனிப்பட்ட முறையில நல்ல பெரிய அதிகாரியா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல விஷயங்கள் நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு மத்தியில பல விமர்சனங்கள் இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருப்பது, நீங்களாம் என்னுடைய பிள்ளைங்க, சிஸ்டாட்டோட பிள்ளைங்க, எங்க எல்லாரோடைய பிள்ளைங்க. சரியா? எங்களுடைய பிள்ளைங்களா உங்களை நினைச்சுதான் நீ இன்னைக்கு நாளைக்கு போயிருக்கலாம். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் உன விரோதியானா யாரும் பார்க்கல. ஆனா நீங்க எல்லாருமே எங்களுடைய பிள்ளைங்க. எங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நாங்க கண்டிப்பா எல்லா நிலையிலுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எப்போ கோவம் வரும் அப்படின்னா, நாங்க உங்களுக்காக எல்லாம் பண்ணி நீங்க அதை மிஸ்யூஸ் பண்ற மாதிரி எதுவுமே நடந்துக்க கூடாது. கரெக்டா சொன்ன டயத்துல எல்லாரும் வரணும். எல்லாருமே பிரசன்ட் ஆகி நாலேஜை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கெயின் பண்ணிக்கிட்டு நீங்க அதை போய் ஷேர் பண்ணணும். ஓகேவா? வந்ததுக்கு மீண்டும் ஒரு முறை ஆசிரியர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.